ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஃபிஷ் பொரிக்க போகிறோங்க. மீன் வாங்கிட்டு வந்தாங்க பாருங்கள், கிளறி வச்சுருக்கோம். இது குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கோம். இந்த மீன் குழம்புக்கு எப்போவுமே பழைய புளி வச்சுருந்து அதில் மீன் குழம்பு வச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. புது புளி அந்தளவுக்கு இதுவாக இருக்காது, எரிச்சு கிடக்கிற மாதிரி இருக்கும். பழைய புளி சேர்த்து செஞ்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த பழைய புளி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், ஊற வச்சுக்குவோம். சரிங்களா, ஊற வச்சுக்குவோம். மீனை பொரிப்போம், பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா நாம் குழம்பு வைக்கலாம். சரிங்களா, சரி வாங்க மீனை பொரிப்போம். மீன் குழம்புக்கு ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், மீன் நிறைய இருக்குது. எண்ணெய் காயட்டும். அந்த மீனை பொரிஞ்சு வச்சுட்டு பாருங்கள். இதில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு குழம்புக்கு. எண்ணெய் காஞ்ச உடனே வெந்தயம் போட்டிருக்கோம். வெந்தயம் வெடித்த உடனே நாம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் செவக்க பொரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுவோம். சின்ன வெங்காயம் போட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீன் பொரிஞ்சிருச்சு, அதை எடுத்துக்குவோம். எடுத்தாச்சு பொரிச்ச மீனை. இதை நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா தக்காளி போடுவோம். இப்போ தக்காளி போட்டாச்சு. அதை வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டுட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். இங்கிட்டு மீன் பொரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க.
குழம்பு ரெடி பண்ணுவோம். குழம்பு மீன் குழம்பு வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து மல்லித்தலை போட்டு மூடி வைப்பாங்க. அதை வச்சா அது இன்னும் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி கிராமத்தில் எங்கள் பெரியமாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா குழம்பு இறக்க போகிறப்ப பச்சை வெள்ளை பூண்டை தட்டி இறக்கிட்டு அது உள்ளுக்க போட்டு மூடி வச்சுருவாங்க மீன் குழம்புக்கு. அதுவும் செம்ம வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள், எடுத்து வச்சது அதுக்குள்ளேயும் காணோம். சம்முக்குட்டி போய் பெரிய பாப்பாவை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்ம பொறிச்சிக்கிட்டு இருக்கையிலேயே நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்மளோட வீட்டுப்பொடி போட்டு நம்ம போட்டிருக்கோம்ல பழைய புளி வச்சுருக்கோம்ல அந்த சாறையை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். உப்பு போட்டு கொதித்து நல்லா வத்த விட்டு அதுக்கப்புறமா மீனை போடுவோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம மிளகாப்பொடி வீட்டு மிளகாத்தூள் போட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த பழைய புளி ஊற்றியாச்சு. அது எவ்வளோ கருப்பு கலரில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவைக்கு உப்பு போட்டுக்குவோம். நீங்கள் வேணால் உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். புது புளி போட்டு ஒரு டைமும் பழைய புளி போட்டு ஒரு டைம் வச்சு பாருங்கள், எது நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வைக்கிற பழைய புளி போட்டு வைக்கிற குழம்பு தான் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புது புளியில் அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா எப்போவுமே எங்கள் வீட்டுகளெல்லாம் பழைய புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா மீன் குழம்புக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருவாங்க. அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். போட்டாச்சு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம மீன் எடுத்து போடலாம். சரிங்களா? இப்போ கொதிக்க விட்டுருவோம். பாருங்கள், நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம் மீனெல்லாம் எடுத்துப்போம்.
பாருங்க, மீன் எல்லாமே எடுத்து இப்போ நாம் போட்டாச்சு. இப்போ நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிய விட்டு நாம் இறக்கி பரிமாறலாம். இப்போ தேவைப்படுறவங்க வந்து தேங்காய் அரைச்சி, தேவைப்படுறவங்க தேங்காய் ஊற்றிக்கலாங்க. ஏன்னா சிலருக்கு வந்து தேங்காய் ஊற்றுறது பிடிக்கும், சிலருக்கு தேங்காய் ஊற்றினா பிடிக்காது. இப்போ எங்கள் அம்மா வீட்டில் எல்லாருக்கும் தேங்காய் ஊற்றினா பிடிக்காதுங்க. அந்த ஒரிஜினல் அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டோடு இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு தேங்காய் ஊற்றணும்னு சொல்லுவார். ஆனால் எனக்கும் தேங்காய் ஊற்றினா பிடிக்காதுங்க. அது மீனோட டேஸ்ட்டு இல்லாத மாதிரி இருக்கும். தேவைப்படுறவங்க லைட்டாக ஊற்றிக்கோங்க, சரிங்களா? சரி, நல்லா கொதிக்கட்டும். நம்ம சாப்பிட்றப்ப நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம். பாருங்கள், மீன் பொரிச்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம பொரிச்ச மீனை மீன் இன்னும் பொரிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் மீன் இருக்குது பொரிக்காமல். நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டு சாப்பிடுவோம், சரிங்களா? இப்போது நம்ம மீன் குழம்பு ஊற்றி மீன் வறுவல் வச்சு சாப்பாடு கொடுத்தாச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு? எப்படிப்பா இருக்கு? நல்லா இருந்தா தான் பாப்பா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கு. மீன் குழம்பு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க மீன் சிலேபி மீன் உண்மையிலேயே வந்து சிலேபி மீனுக்கு இருக்கிற டேஸ்ட் வேற அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. எங்களோட சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயனை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.